ஹாய் கைஸ். ஹலோ, வணக்கம். நாம இன்னைக்கு பயங்கரமான டீமை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். ஏற்கனவே இவங்களை பத்தி ரிவ்யூ பண்ணு கண்ணா பண்ணு பயங்கரமா திட்டு வாங்கிட்டோம். அங்கெல்லாம் கிரிக்கெட் இது வரைக்கும் பாத்தீங்களா இல்லையாடா, உங்களுக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமாடா, அந்த அளவுக்கு பயங்கரமா கலாய்ச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுனது வேற விஷயம். நாம ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் எடுக்கலன்றத வச்சு நம்ம இந்த டீமை நம்ம கலாய்க்கிற மாதிரி பேசினுப்போம். ஆனா அது அவங்களுக்கு அந்த டீம் பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு போல. வந்ததே 40 வியூஸ் தான், ஆனா 45 கமெண்ட் இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. வேற யாரும் இல்ல, ஆர்சிபி தான். சோ நம்ம இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ பண்ணியிருப்போம், செகண்ட் டே ரிவ்யூ பண்ணியிருப்போம். அப்ப என்ன ஆதங்கம்னா, ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் வந்தாரு, அவர் எடுக்கல அப்படின்ற மாதிரி. அப்புறம் வில்ஜாக்ஸ்க்கு இவங்க போல, அவர் சிராஜை இவங்க விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாருக்கு ஒரு ரபாடா இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் போல அப்படின்ற அந்த இதுல நம்ம கொஞ்சம் அவங்க கலாய்க்கிற மாதிரி பேசினப்போம். சோ அதை அவங்க ரொம்ப பயங்கரமா எடுத்துக்கின்னு ஓட்டிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்சிபி பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். நம்ம அந்த ஸ்டேட்ஸ் என்ன இருக்குது அதை வச்சுதான் நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், அந்த டீம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டில்டு டீம் தான் சொல்லும். ஏன்னா அந்த நேம் வைஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு விராட் கோலி, ஒரு ஜார்ஜ் ஹேசல்வுட், லியாம் லிவிங்ஸ்டன், ஒரு ரஜத் பட்டிதார், இவ்வளவுதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டீமுக்கு ஆனா பயங்கர பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது டெப்தா போற அளவுக்கு நல்ல ஒரு கோர் செட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நேம் நல்லா இருக்கும். ஒரு கிறிஸ் கெயில், கேஎல் ராகுல், விராட் கோலி, ஏபிடி, மேக்ஸ்வெல், இந்த பேரெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. T20 கிரிக்கெட்ல இவங்க எல்லாருமே சிங்கிள் ஹேண்டா மேட்ச் வின் பண்ண வேண்டிய பிளேயர், வின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இவங்களால கப் அடிக்க முடியல ப்ரீவியஸ். ஆனா இந்த வாட்டி நேம் சேர்க்கே போல, நான் நேமை வச்சுதான் எடுப்பான்ற மாதிரி எடுக்கல. ரொம்ப டீசெண்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டீமை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ நான் ஒரு பிளேயிங் லெவனை மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தா விராட் கோலி, ஃபில் சால்ட் போவாங்க. உங்களுக்கு விராட் கோலி தெரியும், அவரெல்லாம் நம்ம அவர் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் வச்சு பேசவே தேவையில்ல. ஒரு 252 மேட்ச் கிட்டத்தட்ட 2020 ஐபிஎல்ல 252 மேட்ச் ஆடிட்டு ஒரு 39 ஆவரேஜ், ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. சோ நீங்க விராட் கோலியை பத்தி எல்லாம் ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அவர் லெஜண்ட். நம்ம அவரு ஆடுறாரு, ஆடல, ஃபார்ம்ல இருக்காரு, ஃபார்ம்ல இல்ல, இதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. விராட் கோலி டீம்ல இருக்காருன்னா அந்த டீம் அந்த அளவுக்கு போயிடலாம். நீங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட். நீங்க ஒரு லாஸ்ட் 2 வருஷத்துல ஒரு கிளாஸ் நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்றோமோ, ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பயங்கரமான பிளேயர் அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு நீங்க ஃபில் சால்ட்டுக்கும் இடம் கொடுக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல பயங்கரமா பண்ணாரு அவங்களது. அதே மாதிரி லாஸ்ட் இயர் கொல்கத்தாவில செமையா பண்ணாரு. ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் அவங்க கப் வின் பண்றதுக்கு அதுவும் ஒரு ரீசனா இருந்துச்சு. ஸோ அவரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36, ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 175, கிட்டத்தட்ட டபுளா இருக்கு. ஒரு 15 பால் கிடைச்சா 40 ரன். ஒரு அந்த பவர் பிளேவிலே உங்களை செதுக்கிடுவாரு. மாட்டிடுச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன். நான் நம்பர் 3 நம்பர் 4 ஒரு சேஞ்சஸ் எப்படி ஸ்வாப் பண்ணிப்பேன்னு சொல்றேன். ஒரு நல்ல ஸ்கோர் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரஜத் பட்டிதாருக்கு அழகா போயிடலாம் நம்பர் 3க்கு. ஸோ ரஜத் பட்டிதாரும் உங்களுக்கு ஹைலி ரேட்டட் கிரிக்கெட். அவருடைய ஆவரேஜும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 பக்கம் வச்சிருக்காரு, 158 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ நீங்க டாப் 3 பாருங்களேன், 140 ஸ்ட்ரைக் ரேட்டு, 175 ஸ்ட்ரைக் ரேட்டு, 160 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஒருவேளை இவங்க 3 பேருக்கு மாட்டிட்டாலே அது ஒரு பயங்கரமான டீம். அதுக்கப்புறம் நியூ அடிஷன் நம்பர் 4 ஜேக்கப் பேத்தல் போவேன். நான் பெருசா நீங்க அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இப்பதான் டெபியூ இருக்காரு இங்கிலாந்துக்கு. ஸோ செம பிளேயரு, ஹைலி ரேட்டட் பிளேயரு. இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஐ திங்க் ஒரு 6-7 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட 60 ஆவரேஜ் பக்கம் வச்சிருக்காரு, 57, 58 சம்திங். ஸ்ட்ரைக் ரேட்டும் 160 வச்சிருக்காரு. ரொம்ப ரேட் பண்றாங்க. எப்படி ஒரு ஜோ ரூட், ஒரு ஹாரி ப்ரூக் இந்த அளவுக்கு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு ரேட் பண்றாங்க. ஸோ அவர் ஈவன் ஸ்பின் பண்ணுவார். நல்லா ஸ்பின்னிங் கண்டிஷன் கிடைச்சுன்னா, இப்போ ஒரு சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு 3 ஓவர் போடுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு நம்பர் 4 நீங்க பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் மட்டும்தான் ஒரு எப்படி அன்னோன் அடிஷன் சொல்லலாம். ஆனா அவன் ரேட்டடு அன்னோன் அடிஷன் அவ்வளவுதான். பட் அவரும் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டாப் 4ல ஒரு செம்ம செட் அமைச்சுன்னு. ஏன்னா நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஹேபிடியோ, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிறிஸ் கெயிலோ இல்ல, அவ்வளவுதானே தவிர. ஆனா அந்த செட் வேற லெவல். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரம். நம்பர் 5 உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன், நம்பர் 6 குர்னல் பாண்டியா, நம்பர் 7 ஜிதேஷ் சர்மா கூட போலாம். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 160, 150 ஸ்ட்ரைக் ரேட் மேல இருக்கிறவங்க தான். குர்னல் பாண்டியா மட்டும்தான் அவங்களுக்கு 135 சம்திங் இருக்காரு. மத்த எல்லாம் 160, 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பயங்கரமான பிளேயர். இந்த 7 பவுலிங், இந்த 7 பேட்ஸ்மேன்ல உங்களுக்கு 2 ஆல்ரவுண்ட் கிடைச்சிடறாங்க. ஜேக்கப் பெத்தலும் 4 ஓவர் போடலாம், லிவிங்ஸ்டனும் 4 ஓவர் போடலாம்.
அதுக்கப்புறம் நீங்க பாஸ்ட் பவுலிங் வந்தீங்கன்னா பூவி, ஹேசல்வுட், சுயாஸ் சர்மா, யஷ் தயால். இதுல யஷ் தயால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9.5 வந்து எக்கனாமிக் வச்சிருக்காரு. மத்த ஹேசல்வுட்டா இருக்கட்டும், சுயாஸ் சர்மாவா இருக்கட்டும், பூவியா இருக்கட்டும், பிலோ 8.5, பூவி எல்லாம் 7.5. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு எடுத்திருக்காரு, ஒரு 180 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. 180 2020ல 180 விக்கெட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு எடுத்தோன்னு எக்கனாமிக் 7.5 தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஆர்சிபி டீம், பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்சிபி மாதிரி தெரியுது. நம்ம எப்பவுமே பேரை வச்சே சொல்லிடுவோம், எப்பா ஏபி இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, கிறிஸ் கெயில், கோலி, இதை விட என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி பேரை வச்சுதான் பேசுவான். இந்த வாட்டி அந்த மாதிரி பெரிய நேம்ஸ் இல்லை, ஆனா டீம் வைஸ் ஒவ்வொருத்தருடைய பொட்டன்ஷியலும் பார்த்தா ஸோ பயங்கரமா இருக்குது. இதுல அடிஷனா வந்து நுவன் துஷார் ஆக்குறாரு, அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் போடுவாரு, அவரு மலிங்கா மாதிரி கொஞ்சம் ஸ்லிங்கி ஆக்ஷன் போடுவாரு. அதை விட்டீங்கன்னா ராஷிக் தாரன் ஒரு பிளேயர் இருக்காரு, இன்னும் ஒரு அன்னோன் கமோடிட்டி, ஒரு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து வச்சா இந்த டீம் வந்து மத்த ஐபிஎல் சீசன்ல அவங்க பண்ணதை விட ஃபார் பெட்டர் டீம் அப்படின்னு நான் ரேட் பண்ணுவேன். ஸோ நான் ரொம்ப பேசிட்டேன். நீங்க ஆர்சிபியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய வியூஸ்? ஆர்சிபி பத்தி பேசினா கண்டிப்பாவே நம்ம ஏபி டிவிலியர்ஸ், கெயிலு, மேக்ஸ்வெல் அப்படின்ற மாதிரி போயிட்டு இந்த டீம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அருவருப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா கேஎல் ராகுலும் ஒரு பெரிய பிக் நேம் விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீமவே செட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்ப நம்ம 4th 5th 6th பேட்ஸ்மேன்ல அவங்க பவுலிங்கும் எடுத்துக்க முடியும். அப்படின்னா பேட்டிங்கும் பண்றாங்க, பவுலிங்கும் பண்றாங்க, ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. ஏன்னா லிவிங்ஸ்டன் நீங்க பாத்திருப்பீங்க, ஸ்பின் பவுலிங் பயங்கரமா பண்ணுவாரு. குர்னல் பாண்டியா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ஒரு 4 ஓவர் சருக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பாரு. பிளஸ் பேட்டிங்கும் நல்லா ஆடுவாரு. மும்பைல நம்ம எத்தனை மேட்ச் பார்த்திருக்கோம், அவங்களுக்கு எத்தனை மேட்ச் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங்கும் ஓகே, மிடில் ஆர்டரும் ஓகே, பவுலர்ஸ்லயும் புவனேஷ், ஜெய்ஸ்வால், சாரி புவனேஷ், ஹேசல்வுட் அப்படின்னு ஒரு நல்ல பவுலர்ஸ்லயும் கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெங்களூர் பர்ஃபெக்டான டீம், நல்ல டீம்னே சொல்லுவேன். இப்ப இது மும்பைன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஒரு கடப்பார டீம்னு சொல்லுவாங்க. இவங்களும் கடப்பார டீம்னு தான் சொல்லலாம். ஒரு நேம் வைஸ் இவங்க பெரிய பெரிய ஆளுங்க இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பர்ஃபெக்டான பிளேயர்ஸ் நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் முன்ன நம்ம பார்த்த அதே மாதிரிதான், நம்ம அந்த பெரிய பெரிய பிளேயர்ஸை பார்த்துட்டு ஒரு நார்மலான ஒரு பிளேயர்ஸை பார்க்கறதுக்கு வித்தியாசமா தான் இருக்குது ஆர்சிபி டீம்ல. ஆர்சிபி மேல நம்ம கோவம் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மட்டும் இல்ல, ஆர்சிபி ஃபேன்ஸே வந்து ஒரு அந்த டிசப்பாயிண்ட்டை காமிச்சிருந்தாங்க. என்னன்னா கேஎல் ராகுல் எடுக்கல, இந்த வில் ஜாக்ஸ் ஏன் விட்டாங்க, ஒரு பவுலர்ஸ் வந்து ஏன் எடுக்கல, ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு மெயின் பவுலர்ஸ் ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கோவம் தான். மற்றபடி அவங்களுக்கு இதுதான் தேவைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்க வந்து நல்ல டீம் தான் செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நீங்க சொன்ன 11 பிளேயர்ஸும் நானும் அந்த 11 பிளேயர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 11 பிளேயர்ஸ்ல வேணும்னா ஸ்லாட் வேணா சேஞ்ச் ஆகும், வேற பிளேஸ்ல வேணா இது பண்ணலாம். பட் அதை பத்திங்கன்னா அந்த 11 பிளேயர்ஸ் பிளேயிங் 11 நான் இதை தான் நானும் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இதுல ஒரு நம்ம எல்ஹெச்ல வந்து எப்படி வந்து ஒரு நிக்கோலஸ் புரான், அப்புறம் வந்து ஒரு டேவிட் மில்லர், அப்புறம் இன்னொருத்தவங்க இந்த மாதிரி பண்ட், இந்த மாதிரி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க மிடில் ஆர்டர்லன்ற மாதிரி, நம்ம இந்த ஆர்சிபில பாத்தீங்கன்னா எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. இது ப்ராப்ளமானு சொல்ல முடியாது, பட் வந்து ஒரு பிளானோட வரலாம். ஒரு ஆப்போனன்ட் பவுலர்ஸ் வந்து எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு மைனஸ் தருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது மைனஸ்ன்னு தெரியல, பூவி நல்லா பண்ணிட்டு வர்றாரு, நமக்கு தெரியும். நிறைய சீசன்ஸ் வந்து அவருடைய எக்கனாமி நீங்க சொன்னீங்க 7.5 தான் இருக்குன்னு. அது வந்து இப்ப முன்னாடி இருந்து பூவியா இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து அந்த அது வந்து டீமுக்கு வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸ் தான். அப்படி இல்லாம ஏதாச்சும் இன்கேஸ் இப்போ இந்தியன் டீம்ல கூட அவர் இல்லை அப்படின்னும் போது ஏதாச்சும் அவருக்கு ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு அவருக்கு ஒரு லைன் கிடைக்கலன்னா அப்பதான் வந்து டீம் வந்து சிக்கல்ல மாட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கான ஒரு ப்ராப்பர் பேக்கப் பிளேயர் இல்லை. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்து இருக்குது யஷ் தயாலா இருக்கட்டும், இல்ல நுவான் துஷாரா வந்து ஏசல்வுட் பேக்கப் பிளேயரா தான் இருக்காரு. பூவிக்கு வந்து நீங்க அவருக்கு வந்து ஒரு பேக்கப் பிளேயரா கிடைக்கிறது, பேக்கப் பிளேயரு அவருக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் வேற யாருமே டீம்ல இல்லைன்றதா ஒரு குறையா நான் பாக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு குர்னல் பாண்டியா கண்டிப்பா ஸ்பின் போடுவாரு, லிவிங்ஸ்டன் ஸ்பின் போடுவாரு, நீங்க சொன்ன மாதிரி ஜேக்கப் பெத்தல் அவர் கூட போடுவாரு. ஆனா ஒரு பேர் சொல்லிக்கிற அளவு இதுக்கு முன்னாடி ஆடம் ஜாம்பா இருந்தாங்க ஆர்சிபில, ஒரு யுஸ்வேந்தர் சகால் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லிக்கிற அளவு ஒரு பெரிய ஸ்பின் பவுலிங் இல்லைன்றதுதான் இந்த ஒரு குறையா தோணுது. ஏன்னா நமக்கு சின்னசாமியில பேட்டிங்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான ஒரு பேட்டிங் கிரவுண்ட் அது.
ஒரு 200+ எல்லாம் அசால்ட்டா ஆர்சிபி அடிக்கும். ஆனா அது அவங்களுடைய பிரச்சனை என்ன இருந்திருக்குன்னா பாஸ்ட்ல அந்த பவுலிங் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதனாலதான் அவங்க நிறைய மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்பின்னுலயும் ஒரு ப்ராப்பரான இன்னொரு ஒரு இந்தியன் பவுலர்ஸ் அவங்க எடுக்காதலையும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. மற்றபடி பாத்தீங்கன்னா புவனேஷ்குமார், ஜெயஸ் ஹசல்வுட், யஷ் தயால், சுயா சர்மா இவங்க எல்லாம் நல்லா பண்ணாங்களா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது உங்களுக்கு. இதுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் கரெக்ட் தான். ஆனா என்னன்னா இப்போ நீங்க நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ வந்து நீங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் சொன்னீங்க. ஐ திங்க் உங்களுக்கு ஜாக்கப் பெத்தல் தேர்டு, கிருணால் பாண்டியா 6th இருக்கிறாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 4 பேர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஐ திங்க் 2020 நீங்க விராட் கோலி, ஃபில் சால்ட் ஒருத்தலைமே 12-13 ஓவர் ஆடக்கூடிய பிளேயர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பின் பெருசா இருக்க போறதில்ல. நீங்க அப்புறம் ஃபுல்லா டிஸ்ட்ரக்டிவ் தான். நீங்க ஒரு ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பிளேயரோட வச்சு ஆடிக்கலாம். ஸோ அது எனக்கு பெரிய மைனஸா தெரியல. ஆனா பவுலர்ஸ் வந்து நான் ஒத்துப்பேன். ஏன்னா பூவி, ஹேசல்வுட், சுயா சர்மா, எஸ்டேல் வந்து சூப்பர் பவுலிங் காம்பினேஷன். இன்கேஸ் இவங்களை யாராவது இன்ஜுரி ஆயிட்டா இதே மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்றது ஒரு மைனஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா சுயாஸ் சர்மா வந்து கொல்கத்தாவில சூப்பரா பண்ணாரு. ரொம்ப லிமிட்டெட் ஆப்ஷன் தான் அவர் கிடைச்சது. ஆனா செமையா பண்ணாரு, அப்படிதான் சொல்லணும். கிடைச்ச சான்ஸ்ல பயங்கரமா பண்ணாரு. அதே மாதிரி குருணால் பாண்டியா வந்து நீங்க அவர் வந்து எப்படி ரேட்டட் பண்றேன்னா நல்ல மேட்சா அமைஞ்சிச்சுன்னா அவர் அடிச்சுக்க முடியாதுங்க. ஒரு செம்ம பவுலிங்கா இருந்தாலும் அதே மாதிரி பேட்டிங்கா இருந்தாலும் ஒரு சில டைம்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போவாரு. அது ஒண்ணுதான். மத்தபடி இது வந்து பவுலிங் வந்து நான் வீக்குன்னு எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கப் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ராஷிக் தார் வந்து கொஞ்சம் ரேட்டட் பிளேயரா இருக்காரு டொமஸ்டிக் சர்க்கியூட்ல எல்லாம். அவர் நல்லா பண்ணுவாரு. ஸோ ஐ திங்க் இதுல கூட விளையாடினார்னு நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வருஷம். கொஞ்சம் நல்லாவே பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நுவன் துஷாரா இவர் ஒரு பேக்கப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ரசிக் தார் ஒரு பேக்கப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் பிளேயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் 1 or 2 மெம்பர்ஸ் கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆடின ஒரு ஸ்பின்னர் இதுல வந்து அதிகம் இல்லை. ஏன்னா கருணால் பாண்டியா வந்து இன்டர்நேஷனல் கொஞ்சம் ஆடி இருக்காரு. பட் ஒரு செகல் மாதிரி, ஒரு அஸ்வின் மாதிரி, அதே மாதிரி ஒரு ஜாம்பா மாதிரி கொஞ்சம் அதிகமான குல்தீப் யாதவ் மாதிரி கொஞ்சம் அதிகமா ஆடின பிளேயர் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இது நாட் அ பேட் சாய்ஸ். இவங்க எல்லாம் ஒன்னா ஒரு குமுலேட்டிவா ஒரு கலெக்டிவா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா இது வந்து வெரி ஹார்ட் டு பீட் டீம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து ரஜத் பட்டிதார் போன வருஷம் கொஞ்சம் கிளிம்ஸ் எல்லாம் காட்டினார் நமக்கு. செம்ம பேட்டிங். ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச் கண்டினியூவா 50 ஸ்பின் வந்தாலே போதும் பறக்க விடுறாரு. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவரு. விராட் கோலி நீங்க சொல்லவே தேவையில்ல. 600+ ரன்ஸ் இந்த வருஷமும் இருக்கு. 2025 ஃபார்ம்ல பயங்கரமா வராரு. டெஸ்ட் மேட்ச் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. பில் சால்ட் ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்கிறான். இப்போ கரண்ட் T20 கிளாஸனுக்கும் முன்னாடிக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்ல 4 மேட்ச்க்கு ஒரு சதம் 2 சதம் அடிச்சிடறாரு. அந்த அளவுக்கு அவர் நாம நினைச்சோம் ஓகே இங்கிலாந்து ஆடுவார், வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடுவார், இந்தியாவில போய் ஆட முடியுமா, இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் என்ன ஆடிட்டு போறாங்கன்னு நினைச்சோம். போன வருஷம் செம்மையா காட்டினார். அவரும் நிறையனும் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. கப் அடிக்கிறதுக்கு மெயின் ரீசன். ஸோ அப்படி பாருங்க லியாம் லிவிங்ஸ்டன் சொல்லவே தேவையில்ல. அட்லீஸ்ட் ஒரு 14 மேட்ச்க்கு ஒரு 7 மேட்ச் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், டிஸ்ட்ரக்டிவா ஆடக்கூடிய பிளேயர் மாட்டிருச்சுன்னா அதே மாதிரி ஸ்பின்னும் 4 ஓவரும் கொண்டு அவர் போலாம். ஏன்னா நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் 4 ஓவருக்கு 24 ரன்னுக்குள்ளவே போட்டிருக்காரு அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு பயங்கரமான டீம் தான். நீங்க சொல்ற மாதிரி பேக்கப் பிளேயர் இன்னும் 1-2 பேர் இருந்தா இன்னும் செமன் எப்படி சொல்ற மும்பை கடப்பார டீம் சொன்னீங்களா அதே மாதிரி பயங்கரமா போயிருக்கோம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல டீமா அமைஞ்சிருக்குது. இல்ல நல்ல டீம், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நான் வந்து கண்டிப்பா இந்த டீம் வந்து பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னுடைய கன்சர்ன்ஸ் என்னன்னா அந்த புவனேஷ்குமார் ஒரு எண்டுல நல்லா போட்டுறதால இன்னொரு எண்டுல யாராச்சும் கொஞ்சம் ஹேசல்வுட் இருப்பார்ல, ஹேசல்வுட் அதே பவுலர் தான். புவனேஷ் என்ன லென்த் லைன் போறான் அதே பவுலர் தான். அதான் சொல்றேன் அவங்க 2 பேருக்கும் ஒரு பேக்கப் இருந்தா இன்னும் ஒருத்தர் இருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும்னு சொல்ல வர. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ கேப்டன் யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா எல்லா டீமுக்கும் மோஸ்ட்லி கேப்டன் அமைஞ்சிட்டாங்க. இந்த 11ல வந்து ஒரே ஒரு பிளேயர் தான் கேப்டன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது விகே தான். எனக்கு தெரிஞ்சு விகே தான். சோ அவரை விட்டீங்கன்னா நீங்க வந்து இல்ல வேற ஏதாவது அவங்க பூவிக்கு இது கொடுக்குற மாதிரி இப்படி ஏதாவது யோசிப்பாங்களா? இல்ல நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இப்ப 17-18 சீசன் ஆடிட்டாங்க. நம்ம விராட் கோலியே கேப்டனா வந்துட்டு வின் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் அங்க ஆர்சிபி எல்லாம் இருந்துட்டாரு. அவரு கேப்டன்சில அவங்க ஒரு கப் வின் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும்ல. சோ நான் விராட் கோலி பார்க்கலாம்.
யாருக்கு கொடுத்தாலும் சரி இந்த வருஷம் ஃபார் பெட்டர் தென் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நேம் சேக்குக்கு போகாம ஒரு பிளேயர்ஸ் மேல போயிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். வில் சி இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்களா, எந்த மாதிரி அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வருஷமாவது அந்த கப்பு கிட்ட போறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.